வணக்கம். 12 டிசம்பர் 2025 வெள்ளிக்கிழமை. யோகா மெடிடேஷன் மனவழி பயிற்சிகள் பாகம் 29. தீய எண்ணங்களை களைவது எப்படி? குடும்பத்து மரபினை விடாமல் பின்பற்றும் பிராமணர்கள் சாப்பிடும் முன் என்ன செய்கிறார் என்பதை கவனித்துள்ளீர்களா? உள்ளங்கையில் சிறிதளவு நீர் வார்த்து இலையை சுற்றி தூவுகிறார்கள். பிறகு ஒவ்வொரு பருக்கையாக எடுத்து 6 தடவை வாயில் போடுகிறார்கள். பிறகுதான் உணவை உண்கின்றனர். பரிசேஷனம் இந்த சடங்குக்கு பெயர். மரபு வழிபட்ட சடங்குகளை விடாமல் பின்பற்றும் பிராமணர்கள் பண்டை தவயோக முயலின் நெறியிலேயே வந்தவர்கள் ஆவார். வலது கை ஆக்க சக்தி கொண்டு அலைவீச்சுகளை உடைய தவயோக பயிற்சி உடையவர்களின் ஆன்மீக காந்த சக்தி ஓட்டம் வலக்கரத்தின் வழியே பாயும். சிறிதளவு நீர் உள்ளங்கையில் பட்டதும் அந்த காந்த அலைகள் புறப்படுகின்றன. அந்த நினைவில் உணவில் கைப்பட்டதும் தீய ஆவிகள் நீங்கி உணவு தூய்மை அடைகிறது. இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே நாம் எழுகின்ற தீய எண்ணங்களை எதிர்மறையில் உணர்வுகளும் நீக்கிக் கொள்ள முடியும். தவயோக தீட்சை பெற்றவர்கள் உள்ளங்கையில் அலைகள் இருக்கும் திறமை உண்டு. அதற்கான முறையும் அவர்களுக்கு தெரியும். தவயோகத்தில் அமர்ந்து எண்ணத்தின் முனைப்பால் அலைகளை எழுதி உள்ளங்கை பாய்ச்சுங்கள். அலை மரபு அந்த கரத்தை உச்சந்தலைமையில் வைத்து தவறான தீய எண்ணங்களும் எதிர்மறையான நினைவுகளும் என் மனத்தை விட்டு அகலுக என்று சொல்லுங்கள். இந்த உச்சாரணத்தால் ஒரு அற்புதம் நிகழ்வதை காண்பீர்கள். தீய எண்ணங்கள், எதிர்மறை நினைவுகள் ஆகியவற்றின் பிடியிலிருந்து திடீரென்று நீங்கள் விடுபடுவதை உணர்வீர்கள். நாளை சந்திப்போம். நன்றி.